ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் என் காலை வணக்கம். ஓகே, இது பாருங்கன்னா தஞ்சாவூர் டவுனு. இதுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். என்னுடைய பிறந்த வீடு இது வந்து புதாறு, புரியுதுங்களா? ரொம்ப அழகான ஆறு, பக்கத்தில் வாய்க்கா ஒன்று இருக்கும். இந்த சைடு வந்து வாய்க்கா, தண்ணி நிறையா. அப்போயெல்லாம் கிடைக்கும். நாங்கள்லாம் வாய்க்காலில் தான் நீச்சல் அடித்து குளித்தோம், சுதந்திரமாக இருந்தோம். அந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா இருக்கும், பக்கத்துலலாம் வீடுகள் நிறையா இருக்கும். இது பாருங்களேன், இது ஆறு. இந்த ஆறு நல்ல தண்ணி பயங்கரமாக இருக்கும். அப்படியே புது வெள்ளம் வந்து தண்ணி வந்துச்சுன்னு சொன்னால் அவ்வளோ அழகாக போகும். அப்படியே கரையிலேருந்து நம்ம வாளி கொண்டு எடுத்துடலாம். சரியா? இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியல. நிறைய குப்பைங்களை கொண்டு வந்து இந்த ஆற்றுல கொட்டுறாங்க. ஆனால் இது ரொம்ப கண்டிக்க தகுந்த விஷயம். சரிங்களா? தண்ணி பாருங்கள், தண்ணி அதுவாக கெட்டு போகாது. அது தன்னை வந்து உருவாக்கிக்கும். மண் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மண் அரிப்பின் மூலமாக செழிப்படைந்து அழகாக அது தன்னை உருவாக்கிக்கும். சரியா? ஆனால் குப்பையெல்லாம் கொட்டினா என்ன ஆகும் பாருங்களேன். இந்த பாருங்கள், மெயின் பாயிண்டில் தான் இந்த ஆறு செழிப்பாக போணுச்சுன்னா ஆறு தூய்மையாக இருக்கும். இந்த தண்ணி இதுதான் கிணத்துக்கும் வரும். குடிநீராக இருந்துச்சு ஒரு காலத்தில். இந்த பாருங்கள் குப்பை தெரியுதா? பக்கத்தில் இருக்கிற கடையோரங்கள் மக்களுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் வந்துருச்சு, ரொம்ப லேசினஸ். எல்லா குப்பையும் கொண்டு வந்து போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. இது ஆறாக நினைக்கல அவங்க. இது தண்ணி கொடுக்குற ஒரு ஆறு, ஊருக்கு வழி கொடுக்கும் ஒரு ஆறாக அவங்க நினைக்காம குப்பை தொட்டி மாதிரி யூஸ் பண்ணி அந்த குப்பைகளை நிறைய கொட்டி கலீஜ் நிறைய ஆயிடுச்சு. ஆனால் இப்போ எல்லாம் வந்து முனிசிபல்லேருந்து வந்து எடுக்கிறாங்க. கவர்மெண்ட்டையும் குறை சொல்கிறோம். ஆனால் அந்த கவர்மெண்ட்டு வந்து என்ன செய்வாங்கப்பா, நம்ம தானே குப்பையெல்லாம் போடுறோம். பாவம், கவர்மெண்ட்டு வந்து குப்பை போடலையே. கவர்மெண்ட் வந்து குப்பைகளை அகற்றுறாங்க, மக்கள் தான் இதை கலீஜ் ஆக்குறாங்க. சரியா? ஸோ அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு எப்படி கிடைக்குன்றது தெரியல. அதனால் அந்த வீடியோ போடுறேன். தயவுசெய்து எங்கே இருந்தாலும் சரி, ஒரு கிளாஸில் தண்ணி இருந்தால் கூட அதை கீழே ஊற்றாதீங்க, செடியில் ஊற்றுங்க. இல்லை இன்னொரு வேலைக்கு குடிக்க வைங்க. குடிக்கிற தண்ணியை வீண் பண்ணாதீங்க. ஒரு குடத்துல ஃபுல்லாக அது தீர்ந்த பிறகு இன்னொரு குடத்துல எடுங்க தண்ணி. சரியா? தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காலம் வருமா, வறட்சியான காலம். அந்த நேரத்தில் பணம் தான் முக்கியம், படிப்பு தான் முக்கியம், உதவி முக்கியம்னு சொல்லி இயற்கை நாசம் பண்ணவங்க தான் திருப்பி வந்து பிறந்து வாரிசாக இருப்பாங்க. அப்போ அவங்க செஞ்ச கர்மாலாம் அவங்க அனுபவிப்பாங்க. சரிங்களா? பூமியை தோண்டி 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 அந்த போர் போடுறாங்கல்ல, அதுவும் கஷ்டம்தான். பூமியை தோண்டி தோண்டி எடுக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கடல் மட்டம் குறைஞ்சிரும். கடல் தண்ணி பக்கத்தில் வந்துடும். அதனால தான் மழை பெஞ்சால் வெள்ளம்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் காரணம். அதிகமான பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய வந்திருக்கு. ஸோ அது ஒரு காரணம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு மட்டும்தான் வச்சுருக்காங்க. எல்லோரும் குப்பை போடுறதுக்கு ஒரு இடம் ஒரு கார்னரில் அழகாக ஒதுக்கலாம். ஒரு 5 சதுரடியில் இருந்தால் கூட பரவாயில்ல. அது ஒரு குப்பை குழியாக எடுத்து மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு சொல்லி அழகாக அரசு தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நமக்குமே எங்கே அறிவு போச்சு. இதுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் சீரியல் மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் லைஃப்பில் குப்பை போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த குப்பையெல்லாம் அழிக்கிறதுக்கு முடியாமல் மழை பெய்யும் போது தான் மனுஷங்களுடைய தராதரங்கள்லாம் தெரியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள்லாம் இருக்காமல் தயவுசெய்து தண்ணீரை பாதுகாக்கணும். இந்த தண்ணீர் தானாக கெடுவதில்லை, அதே மாதிரி ஒரு பெண்ணும் தானாக கெடுவதில்லை. அவங்கள கெடுக்கிறாங்க, இல்லைன்னா கெட்ட பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதிலேருந்தெல்லாம் நீங்கள் தப்பிச்சுக்கங்க. இயற்கை சும்மா இருக்காது, ஒரு நேரம் வந்து பார்த்து தன் அழிவை காமிச்சிடும். ஓகே, இப்போ இந்த வீடியோ போதும். ஆமாம், பிறகு இன்னும் ஒரு நல்ல ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும்.